இதுக்கப்புறமாவது தங்கமேலோட அம்மா வந்து ராஜிமீனா மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாம இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ச்சியா பொய்ய மட்டுமே பேசியிருந்த தங்கமேல் வந்து கடைசியா இப்ப வசமா மாட்டிக்கிட்டாங்க. முடிஞ்சா கல்யாணம் இருக்கு, ஆனா கடன் கொடுத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. தங்கமேலோட அம்மா சொன்ன பொய்ய அவங்களுக்கு பிரச்சனையா வந்து நின்றுச்சு. ஏன்னா அவங்க தான் வந்து பொண்ணுக்கு 80 பவுன் நகை போறதா சொல்லியிருந்தாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட கடன்காரங்க வந்து பொண்ணுக்கு 80 பவுன் நகை போட்டு கட்டி கொடுக்கறதுக்குலாம் காசு இருக்கு, எங்க கிட்ட வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு மட்டும் முடியாது அப்படி சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொன்ன பொய்யே கடைசியில இன்னைக்கு அவங்களுக்கு ஆபத்துல வந்து முடிஞ்சிருக்கு. காசு பணத்தை வாங்காம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம், இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நாங்களும் பாக்குறோம்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்துறாங்க. இதெல்லாம் பாக்குற தங்கமேல் வந்து கண்டிப்பா நமக்கு கல்யாணம் நடக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. கரெக்டா அந்த டைமுக்கு பொண்ணு அழைக்கிறக்காக ராஜி மீனா வீட்டுக்கு வராங்க. அவங்க முன்னாடியே கடன் கொடுத்தவங்க இவங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் சொல்லி கேட்டுறாங்க. இதுக்கப்புறமா கண்டிப்பா தங்கமேலோட அப்பா அம்மாவால காசு ரெடி பண்ண முடியாது. அதனால கண்டிப்பா இந்த விஷயத்துல ராஜியும் மீனாவோ தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து அவங்க அம்மா வீட்ல இருந்து நகை வந்துருச்சு. கண்டிப்பா அதை கொடுத்து தான் அவங்க ஹெல்ப் பண்ண போறாங்க. இதுக்கப்புறமா வந்து தங்கமேலோட அம்மா கொஞ்சமாவது மனசு மாறி இந்த ராஜி மீனா பத்திலாம் தப்பா பேசுறத குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.